கணக்குதானே வாழ்க்கை அட நமக்குள் இருக்கும் வெட்க புதிரை விளக்கும் விடைதான் நிலையாய் நிலைக்கும் புதிர்தான் கணக்குதானே வாழ்க்கை அட நமக்குள் இருக்கும் வெட்க புதிரை விளக்கும் விடைதான் நிலையாய் நிலைக்கும் புதிர்தான் எண்ணாய் விண்ணாய் மண்ணாய் பொன்னாய் மனதிலும் பதிந்திடுமே நம் அறிவிலும் வளர்ந்திடுமே கணக்குதானே வாழ்க்கை அட நமக்குள் இருக்கும் வெட்க ஒன்றாய் இரண்டாய் வென்றாய் நின்றாய் வாழ்வை வளர்த்திடுமே நன்னறத்திலும் சிறந்திடுமே கணக்குதானே வாழ்க்கை சியாமளவாணி 90.4 வானொலி மூலம் கணிதம் கற்போம். இந்நிகழ்ச்சிக்கு ஊக்கம் மற்றும் ஆதரவு வழங்குவோர் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தொடர்பு குழுமம், புதுடெல்லி. முதலாவதாக கணித வினாடி வினா. முதல் அணி, நீங்கள் உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க. என் பெயர் பி. பாப்பாத்தி. என்னுடன் இருப்பவர் எம். பொன்னாத்தா. நாங்கள் இருவரும் ஏ அணியைச் சேர்ந்தவர்கள். இரண்டாவது அணி, இப்போ உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க. வணக்கம், என் பெயர் தமிழ்செல்வி. என்னுடன் இருப்பவர் மாரியம்மாள். நாங்கள் இருவரும் பி அணியை சேர்ந்தவர்கள். மூன்றாவது அணி, இப்போ உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க. வணக்கம், என் பெயர் இந்திராணி. என்னுடன் இருப்பவர் விஜயா. நாங்கள் சி அணியைச் சேர்ந்தவர். நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினர் திருமதி எஸ். மேகலா, கணிதத்துறை உதவி பேராசிரியை, சுப்புலட்சுமி லட்சுமிபதி அறிவியல் கல்லூரி, மதுரை. போட்டிக்கான விதிமுறைகள். போட்டியில் மொத்தம் 4 சுற்றுகள். ஒவ்வொரு சுற்றிலும் ஒவ்வொரு அணிக்கும் 5 கேள்விகள் கேட்கப்படும். சரியான பதில் சொல்லும் அணிக்கு 10 மதிப்பெண்கள் வழங்கப்படும். உங்கள் கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லவில்லை எனில் அக்கேள்வி அடுத்த அணிக்கு கேட்கப்படும். அப்படியாக பதில் சொல்லும் அணிக்கு 5 மதிப்பெண்கள் மட்டும் வழங்கப்படும். ஒவ்வொரு அணிக்கும் ஸ்லேட் கொடுக்கப்பட்டுள்ளது. கேள்விக்கான பதிலை கணக்கிட்டு சரி செய்த பின் பதில் தெரிவிக்கலாம். போட்டியின் இறுதியில் ஒவ்வொரு அணியும் பெற்ற மொத்த மதிப்பெண்கள் அறிவிக்கப்படும். போட்டியில் வெற்றி பெறும் முதல் 2 அணிக்கு ரொக்கப்பரிசு வழங்கப்படும். 3ஆம் அணிக்கு ஆறுதல் பரிசு வழங்கப்படும். முதல் சுற்று கேள்விகள் ஆரம்பமாகின்றன. ஏ அணிக்கான முதல் கேள்வி: ஒரு சல்லடையில் சராசரியாக 50 ஓட்டைகள் இருக்குமெனில் 7 சல்லடைகளில் இருக்கும் ஓட்டைகள் எத்தனை? 350 ஓட்டைகள். சரியான விடை. ஏ அணிக்கு 10 மதிப்பெண்கள். ஏ அணிக்கான இரண்டாவது கேள்வி: மாதவன் என்பவருக்கு காலில் ஒரு காயம் ஏற்பட்டுவிட்டது. 1 வாரத்தில் ஆறிவிடும் என்று நினைத்து மருந்து போட்டு வந்தான். ஆனால் காயம் முழுவதுமாக ஆற 3 வாரங்கள் ஆகிவிட்டது. ஆக எத்தனை நாட்களில் காயம் சரியானது? 21 நாட்கள் ஆகும். சரியான விடை. ஏ அணிக்கு 10 மதிப்பெண்கள். ஏ அணிக்கான மூன்றாவது கேள்வி: ஒரு நெசவாளி தான் நெய்யும் ஒவ்வொரு பட்டு சேலையிலும் 73 மைல்களை விதவிதமான வண்ணங்களில் நெய்து வந்தார். அன்று மட்டும் அவர் 6 சேலைகளை நெய்து முடித்தார் எனில் அதில் நெய்த மொத்த மைல்களின் எண்ணிக்கை எத்தனை? 438 மைல்கள். சரியான விடை. ஏ அணிக்கு 10 மதிப்பெண்கள். ஏ அணிக்கான நான்காவது கேள்வி: ஒரு விழாவிற்கு வந்த சிறப்பு விருந்தினர் 5 பக்க சிறப்புரை ஆற்றினார். ஒரு பக்கத்தில் 140 வார்த்தைகள் உள்ளன எனில் 5 பக்கத்தில் எத்தனை வார்த்தைகள் இருக்கும்? 700 வார்த்தைகள் இருக்கும். சரியான விடை. ஏ அணிக்கு 10 மதிப்பெண்கள். ஏ அணிக்கான கடைசி கேள்வி: கலையரசனுக்கு கரகம், ஒயிலாட்டம், மயிலாட்டம், பொய்க்கால் குதிரை, சிலம்பம், மான்கொம்பு
முதலிய கலைகள் தெரியும். இப்பொழுது குதிரையேற்றம் கற்றுக்கொண்டிருக்கிறான். அவன் கற்று முடித்த கலைகள் எத்தனை? கற்று முடித்த கலைகள் 6. சரியான விடை ஏ அணிக்கு 10 மதிப்பெண்கள். இதோடு ஏ அணிக்கான முதல் சுற்று கேள்விகள் முடிவடைந்தன. பி அணிக்கான முதல் கேள்வி. ஒரு பணக்காரர் 2011ஆம் ஆண்டில் 2 கார்களையும் 2012ஆம் ஆண்டில் 3 பைக்குகளும் 2013ஆம் ஆண்டில் ஒரு காரும் ஒரு பைக்கும் வாங்குகிறார் எனில் அவரிடம் மொத்தம் எத்தனை கார்களும் பைக்குகளும் உள்ளன? மொத்தம் 3 காரு 4 பைக்கு வாங்கியுள்ளார். சரியான விடை பி அணிக்கு 10 மதிப்பெண்கள். பி அணிக்கான இரண்டாவது கேள்வி. சிலம்பாட்டம் ஆடுவதில் வல்லவனான சாமிநாதன் ஒரு நிமிடத்தில் 15 முறை சிலம்பம் சுழற்றுவான் எனில் 15 நிமிடத்தில் எத்தனை முறை சுற்றியிருப்பான்? 225 முறை சுற்றியிருப்பார். சரியான விடை பி அணிக்கு 10 மதிப்பெண்கள். பி அணிக்கான மூன்றாவது கேள்வி. மகேஸ்வரன் என்பவர் ஒரு மாதத்தில் 4 முறை கோயிலுக்கு செல்வார் எனில் ஒரு வருடத்தில் எத்தனை முறை கோயிலுக்கு செல்வார்? 48 முறை கோயிலுக்கு சென்றிருப்பார். சரியான விடை பி அணிக்கு 10 மதிப்பெண்கள். பி அணிக்கான அடுத்த கேள்வி. 4 வேதங்களையும் கரைத்து குடித்த பண்டிதருக்கு மேலும் பல நூல்களை படிக்க வேண்டும் என்ற ஆசை. எனவே அதற்கு பிறகு 227 பிற தமிழ் நூல்களை படித்து முடித்தார் எனில் அவர் படித்து முடித்த நூல்கள் எத்தனை? 908 நூல்கள். தவறான விடை. சி அணிக்கு தெரியுமா? தெரியாது. ஏ அணிக்கு தெரியுமா? 231 நூல்கள் கற்றிருந்தார். சரியான விடை ஏ அணிக்கு 5 மதிப்பெண்கள். நடேசன் என்பவர் தனது நண்பர்களுக்கு ஒரு குறுந்தகவலை அனுப்ப எண்ணுகிறார். ஒரு குறுந்தகவல் 15 வார்த்தைகளை கொண்டிருந்தது. அவர் தன்னுடைய 56 நண்பர்களுக்கு அந்த குறுந்தகவலை அனுப்புகிறார் எனில் மொத்தம் எத்தனை வார்த்தைகளை அனுப்பியிருப்பார்? 840 வார்த்தைகள். சரியான விடை பி அணிக்கு 10 மதிப்பெண்கள். இதோடு பி அணிக்கான கேள்விகள் முடிவடைந்தன. சி அணிக்கான முதல் கேள்வி. ஒருவர் தான் வாங்கிய பசுமாட்டை விற்க எண்ணுகிறார். அவர் அந்த பசுமாட்டை 10,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறார். ஆனால் அதனை 8,800 ரூபாய்க்கு விற்கிறார். இதில் அவருக்கு லாபமா நஷ்டமா? எவ்வளவு லாபம் அல்லது நஷ்டம்? நஷ்டம் 1200. சரியான விடை சி அணிக்கு 10 மதிப்பெண்கள். சி அணிக்கான இரண்டாவது கேள்வி. அரசர் ஒருவர் தன்னை நாடி வரும் புலவர்களுக்கு 100 பொற்காசுகள் கொடுப்பது வழக்கம். அன்று மட்டும் 15 புலவர்கள் அரசரை காண வருகிறார்கள் எனில் அரசர் மொத்தம் எத்தனை பொற்காசுகளை புலவர்களுக்கு கொடுத்திருப்பார்? 1500 பொற்காசுகள் கொடுத்திருப்பார். சரியான விடை சி அணிக்கு 10 மதிப்பெண்கள். சி அணிக்கான மூன்றாவது கேள்வி. ஒரு யோகாசனம் செய்யும் பொழுது ஒருவர் 3 முறை மூச்சை உள்ளிழுத்து வெளியே விடுகிறார் எனில் அவர் 10 யோகாசனங்கள் தொடர்ந்து செய்தால் அவர் எத்தனை முறை மூச்சை உள்ளே இழுத்து வெளிவிட்டிருப்பார்? 30 முறை. சரியான விடை சி அணிக்கு 10 மதிப்பெண்கள். சி அணிக்கான நான்காவது கேள்வி. ஒரு தாளை 7 முறை மடிக்க முடியும் எனில் 17 தாள்களை அவ்வாறே மடித்தால் எத்தனை முறை மடிக்கலாம்? 112 முறை. தவறான விடை. ஏ அணிக்கு தெரியுமா? 119 முறை. சரியான விடை ஏ அணிக்கு 5 மதிப்பெண்கள். ஒரு சொகுசு கப்பலில் பயணித்த மொத்த பயணிகளின் எண்ணிக்கை 225. திடீரென ஏற்பட்ட விபத்தில் இறந்தவர்களின் எண்ணிக்கை 117 எனில் அந்த விபத்தில் உயிர் பிழைத்தவர்கள் எத்தனை பேர்? 112. தவறான விடை. ஏ அணிக்கு தெரியுமா? தெரியும். 108 பேர் மீதம் உள்ளவங்க. சரியான விடை ஏ அணிக்கு 5 மதிப்பெண்கள். இத்துடன் முதல் சுற்று கேள்விகள் முடிவடைந்தன. வினாடி வினா போட்டியினுடைய முதல் சுற்று முடிவடைந்தாச்சு. இந்த முதல் சுற்றுல நீங்க வாங்கின மதிப்பெண்கள் எல்லாமே இப்ப பார்க்க போறோம். டீம் ஏ 65 மதிப்பெண்கள் வாங்கி முதலிடத்தில் இருக்கிறீங்க.
அதே போல் டீம் பி 40 மதிப்பெண்கள் வாங்கி 2வது இடத்துல இருக்கிறீங்க. அவங்கள தொடர்ந்து டீம் சி 30 மதிப்பெண்கள் வாங்கியிருக்கிறீங்க. இதுவரை நீங்கள் கேட்டது கணித வினாடி வினா. வினாடி வினா போட்டியின் அடுத்த சுற்றுகளை இனிவரும் பகுதிகளில் கேட்கலாம். சேமலவாணி 90.4 சமுதாய வானொலியில் கணித வினாடி வினா, நாடக கணிதம், கணித கலந்துரையாடல், கற்றலும் கற்பித்தலும், களப்பணியில் கணிதம், தொலைபேசி வழி நேரடி கணித கலந்துரையாடல், இதுபோன்ற பல நிகழ்ச்சிகள் வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறலாம். நிகழ்ச்சியை நன்றாக கேளுங்கள். ஒளிபரப்பான நிகழ்ச்சிகள் குறித்து மாதந்தோறும் கேள்விகள் கேட்கப்படும். சரியான பதில் கூறுபவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படும். வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியின் ஒளிப்பதிவிற்காக எங்களின் வானொலி நிலையத்திற்கு நீங்கள் வந்திருந்த போதும், நாங்கள் உங்களை தேடி வந்து உங்களிடத்தில் ஒளிப்பதிவு செய்த போதும் உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களையும், இந்நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பகுதிகள் குறித்தும், நீங்கள் எதிர்பார்க்கும் மாற்றம் குறித்தும், நிகழ்ச்சியை கேட்டதனால் நீங்கள் கண்ட உண்மையான பலன் குறித்தும் உங்களின் கருத்துக்களை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டிய தொலைபேசி எண் 96 77 71 67 30. வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியில் இனி நீங்கள் கேட்க இருப்பது நாடக கணிதம். இந்நாடகத்தின் தலைப்பு கடைக்கு போன பொன்னம்மா. இதில் பங்கேற்பவர்கள் பொன்னம்மாவாக வைரசாந்தி, கண்ணம்மாவாக முருகேஸ்வரி. நாடக கதை எழுதியவர் ஆனந்த். கண்ணம்மா, கண்ணம்மா எங்கம்மா இருக்க? இங்கே தான் இருக்கியா? உங்ககிட்ட ஒரு சந்தேகம் கேட்கணுன்னு வந்தேன். அதுக்கு தானே இருக்கேன். இன்னைக்கு என்ன கதை சொல்ல போறையோ? இன்னைக்கு நான் கதை சொல்ல மாட்டேன் கண்ணம்மா, ஒரு கணக்கு தான் சொல்ல போகிறேன். என்ன கணக்கு சொல்ல போற? எங்கள் ஊர்லேயே 8வது வரைக்கும் படித்தவனா, என்கிட்டே கணக்கா? சரி, நீ கணக்கை சொல்லு. ஒரு அழகான பொண்ணு, அந்த பொண்ணோட பேர் பொன்னம்மா. அவள் பலசரக்கு வாங்குறதுக்காக கடைக்கு போய் 1/4 கிலோ கடலைப்பருப்பு, 1 கிலோ அரிசி, 1/2 கிலோ தக்காளி, 1/4 கிலோ கத்தரிக்காய் வாங்கிட்டு 100 ரூபா கொடுத்தா. அவளுக்கு கடைக்காரரு 45 ரூபா மீதி கொடுத்தாரு. என்ன பொண்ணம்மா, அப்போ அந்த பொண்ணு வாங்கின பொருட்களோட விலை என்னன்னு கேட்க போறியா? நீ கேட்குறதுக்கு முன்னாடியே நானே சொல்லிடுறேன். 55 ரூபா தானே? இது கூடவா தெரியாது எனக்கு? கண்ணம்மா, இன்னும் கணக்கு முடியல கண்ணம்மா, கேளு. இன்னும் முடியலையா? சரி சொல்லு. அவள் வாங்கின 1/4 கிலோ கடலைப்பருப்போட விலை 18 ரூபா, 1/2 கிலோ தக்காளியோட விலை 8 ரூபா, 1/4 கிலோ கத்தரிக்காயோடைய விலை 12 ரூபா. அப்படின்னா 1 கிலோ அரிசியோட விலை என்ன? பொண்ணம்மா, இவ்வளோதானா கணக்கு? கடலைப்பருப்பு 18 ரூபா, தக்காளி 8 ரூபா. முதல்ல ரெண்டையும் கூட்டிக்குவோம். 18 8 26. அப்புறம் கத்திரிக்காய் 12 ரூபா. இதை கூட்டுனா 26 12 38. ஆமாம் கண்ணம்மா, கடலைப்பருப்பு, தக்காளி, கத்தரிக்காய் 3 38 ரூபா. ஆனால் இப்போ 1 கிலோ அரிசியோட விலை என்னன்னு கண்டுபிடி பார்ப்போம். சரி பொண்ணம்மா, இப்போ அரிசியோட விலையை கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி உன் கையில் எவ்வளோ இருக்குது அதையும் கூட்டினாதான் அரிசியோட விலையை கண்டுபிடிக்க முடியும். ஏன் அந்த மீதியை எதுக்கு கூட்டணும்? பின்ன என்ன பொண்ணம்மா, நீ கையில் வச்சுருந்தது 100 ரூபா. தக்காளி, கத்திரிக்காய், கடலைப்பருப்பு, அப்புறம் அரிசி எல்லாத்தையும் வாங்கின மிச்சம் தானே 45 ரூபா. இப்போ அதில் ஏதாவது ஒரு பொருளோட விலையை கண்டுபிடிக்கணும்னா மற்ற எல்லா பொருட்களையும் மீதி கையில் இருக்க பணத்தையும் சேர்த்து கூட்டினாதான் வரும். சரியா சொன்ன கண்ணம்மா. கையில் இருக்க 45 ரூபாய மற்ற பொருளோட விலையான 38 ரூபாயும் கூட்டணும். அப்படி கூட்டுறதுல ஒரு சின்ன முறை இருக்குது. அது என்ன முறை? அதுவும் கூட்டல் முறையே தான். 45 ரூபா கூட
38க்கு பக்கத்தில் ஒரு முழுமையான தொகையை கூட்டிக்கிடலாம். அதாவது 38க்கு பதிலாக 40 ரூபான்னு வச்சு கூட்டிக்கலாம். ஏன் 38க்கு பதிலாக 40 கூட்டுறோம்ன்ற? சொல்கிறேன். அதாவது 38ன்னா ஒரு முழுமையான எண்ணு கிடையாது. முழுமையான எண்ணா? அப்படின்னா? முழுமையான எண்ணுனா 10, 20, 30, 60, 70, 90, 100 அப்படி சொல்லிக்கிட்டே 2000, 3000ன்னு போகலாம். இப்போ புரியுது கண்ணம்மா. அதாவது மொத்தமாக கூட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்கிற. ஆமாம் பொண்ணம்மா. அப்படி கையில் இருந்த 45 ரூபாவோட 38 கூட்டுறதுக்கு பதிலாக 40 ரூபாய்ன்னு கூட்ட போகிறோம். அப்போ 85 ரூபா வரும். அதில் 2 ரூபாயை கழிக்கணும். பரவாயில்லையே கண்ணம்மா. எங்கே நீ 38 கூட்டிட்டு 2 ரூபாய கழிக்காமல் விட்டுருவேன்னு நினச்சேன். சரி, 85 ரூபாயில் 2 ரூபாயை கழிச்சா 83 ரூபா வரும் கண்ணம்மா. இப்போ சொல்லு, அரிசியோட விலை என்னான்னு. 100 ரூபாயில் 83 கழிச்சா அதுதான் அரிசியோட விலை. அது எப்படி சொல்லு கண்ணம்மா? சொல்கிறேன் பொண்ணம்மா. அதாவது 83 ரூபாய்க்கு பக்கத்தில் இருக்கிற முழுமையான எண் என்ன? 80. சரி, அப்போ 83 ரூபாயில் இருக்க 3 ரூபாயை எடுத்துட்டு 80 ரூபான்னு வச்சுப்போம். 100 ரூபாயில் 80 ரூபா கழிச்சா 20 ரூபா வரும். இப்போ அதில் ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த 3 ரூபாயை கழிச்சா 17 ரூபா வரும். அப்போ அரிசியோட விலை 17 ரூபா தான். சரியா சொன்ன கண்ணம்மா. 1/4 கிலோ கடலைப்பருப்பு 18 ரூபா, 1/2 கிலோ தக்காளி 8 ரூபா, 1/4 கிலோ கத்திரிக்காய் 12 ரூபா. நாம் கண்டுபிடிச்ச 1 கிலோ அரிசியோட விலை 17 ரூபா. கூட்டுனா 55 ரூபா வரும். அது கூட மிச்சம் இருக்கிற 45 ரூபாயை கூட்டுனா நீ கையில் வச்சிருந்த 100 ரூபா வந்துடும். இப்போ கணக்கு சரியாயிடுச்சு. பொண்ணம்மா, நான் கண்ணம்மா. என்கிட்டே கணக்காமா? நான் பொண்ணம்மா. நாளைக்கு இன்னொரு கணக்கோட வரேம்மா. வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியில் இதுவரை நீங்கள் கேட்டது நாடக கணிதம். இதில் பங்கேற்றவர்கள் பொன்னம்மாவாக வைரசாந்தி, கண்ணம்மாவாக முருகேஸ்வரி. வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியினை 90.4 சியமலவாணி அலைவரிசையிலும் www.சியமலவாணி.in என்ற இணையதள முகவரியிலும் நேயர்கள் கேட்டு பயன்பெறலாம். வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சிகளை www.i-radiolive.com என்ற இணையதளத்தில் நேர்கள் நிகழ்ச்சிகளை எப்பொழுது வேண்டுமானாலும் பதிவிறக்கம் செய்து கேட்டு பயன்பெறலாம். வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியில் இனி வருவது மனதின் குரல். இன்றைய மனதின் குரல் பகுதியில் என் பேர் அமுதா, நான் பார்ப்பத்திலிருந்து பேசுறேன். வணக்கம் ஷியாமலவாணி, யார் பேசுறீங்க? என் பேர் அமுதா, நான் பார்ப்பத்திலிருந்து பேசுறேன். பணித்தள பொறுப்பாளர் பேசுறீங்க. நல்லா இருக்கீங்களாமா? நல்லா இருக்கேன். இப்ப இந்த வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சி சம்பந்தமா உங்ககிட்ட பேசணும்னு ஆசைப்படுறோம். நீங்க வந்து நிலையத்துக்கு வந்திருக்கீங்களா? வந்திருக்கோங்க சார். என்ன நிகழ்ச்சிக்காக நீங்க வந்திருக்கீங்க? நாங்க வந்து கணிதத்துக்காக தான் சார் வந்திருக்கோம். இந்த கணக்கு இது கூட்டல் வகுத்தல் இதுகள் வந்து சொல்லி கொடுத்தாங்க, அதனால தெரிஞ்சுக்கிறோம். இல்ல, நாங்க பல நிகழ்ச்சிகளுக்கு பேர் வச்சிருக்கோம் இல்லையா? ஒண்ணு வந்து கணித வினாடி வினா அப்படின்னு வச்சிருக்கோம். நீங்க கணித வினாடி வினால கலந்துருக்கீங்களா? கலந்துக்கிட்டேன் சார். வினாடி வினாக்கு வந்திருக்கோங்க சார். நாங்க நாடக கணிதம்னு வச்சிருக்கோம். நாடகத்துல கலந்துருக்கீங்களா? இல்லங்க சார், அதுக்கு வரலங்க. சரி, நாங்க வந்து கற்றலும் கற்பித்தலும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணித ஆசிரியர்களை வச்சு நாங்க கணக்கு சொல்லி தரோம். அந்த நிகழ்ச்சியில் வந்து கேட்டிருக்கீங்களா? அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்க. சரி, இப்ப உங்க கம்மால இருந்து இந்த நிகழ்ச்சிக்காக வேண்டி எத்தனை நபர்கள், அந்த 100 நாள் வேலை பாக்குற எத்தனை நபர்களை நாங்க லிஸ்ட்ல வச்சிருக்கோங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அது 93 இருக்குங்க சார். கரெக்டா சொல்றீங்களா? பரவாயில்ல. இப்ப இதுக்கு முன்னாடி நீங்க வந்து இந்த ஃபீட்பேக் அப்படின்னு ஒரு செஷன் நாங்க வச்சிருந்தோம் தெரியுங்களா? அதாவது உங்களுடைய கருத்து கேட்பு நிகழ்ச்சின்னு சொல்லி பாரப்பத்தி கம்மால வேலை பார்க்குற 100 நாள் பணி புரியுறவங்களை வந்து எங்க ஷியாமலவாணி ஸ்டுடியோவுக்கு அழைச்சிட்டு வந்து ஒரு தடவை ஒரு ப்ரோக்ராம் பண்ணோம் இல்லைங்களா? அந்த ப்ரோக்ராம் நீங்க வந்திருந்தீங்களா?
வந்துடலைங்க. இப்போ நீங்கள் பணித்தள பொறுப்பாளருங்கிற முறையில் இந்த நிகழ்ச்சி சம்பந்தமா உங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ கொஞ்சம் சொல்லுங்களேன். அதாவது இப்போ உங்களோட வேலை பார்க்குறவங்க எல்லாரும் இங்கே ஒவ்வொருத்தரும் இங்கே வந்துட்டு திரும்பி வருவாங்க இல்லையா, அவங்க இதை பற்றி பேசுவாங்க இல்லையா, அது சம்பந்தமா நீங்க சொல்லுங்க பாப்போம். எப்படி மத்தவங்க எப்படி ஃபீல் பண்றாங்க, இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி தேவையா, இந்த நிகழ்ச்சியை பத்தி என்ன பேசுறாங்கன்னு நீங்க சொல்லுங்களேன். நிகழ்ச்சியை பத்தி நல்லதே சார் சொல்றாங்க. இங்க வந்து நம்ம கணக்கு நல்லா கத்துக்கிறோம். வெளியில போக முடியாத ஆளுகள்லாம் இதுல போய் போறதுனால கொஞ்சம் நல்லா இருக்குன்றாங்க. நல்லதுங்கம்மா. இப்போ உங்களுக்கு எத்தனை ரேடியோ உங்களுக்கு கொடுத்துருக்காங்க கேட்கறதுக்கு? எங்களுக்கு 5 ரேடியோ கொடுத்துருக்காங்க. ரேடியோ மக்கள் கேட்குறாங்களா? கேட்குறாங்க சார். ஒரு ரேடியோவுக்கு எத்தனை பேர் உட்காருவாங்க? அது 20 பேர் உட்காருவாங்க சார். ஒரு ரேடியோக்கு 20னாக்கா 5 ரேடியோக்கு 100. இந்த 5 ரேடியோவும் தினம் கொண்டு வந்து வைக்கிறாங்களா? வேலைக்கு வர்ற வாரத்துல கொண்டு வர்றாங்க சார். அவங்க இப்ப வாரம் விட்டு வர்றதுனால இப்ப இந்த வாரம் 2 பேர் வர்றாங்கன்னா 2 பேர் கொண்டு வர்றாங்க சார். அடுத்த வாரம் ஒரு ஆள் வர்றாங்கன்னா அப்படி கொண்டு வர்றாங்க. சரி, இப்ப ஒரு 2 பேர் கொண்டு வராங்கன்னா ஒரு நாளைக்கு தோராயமா ஒரு 40 பேர் ரேடியோ கேட்கறாங்கன்னு சொல்றீங்க. இப்ப நாங்க எடுத்தது 93 பேர் இல்லாம மத்த எத்தனை பேர் ரேடியோ கேட்பாங்க? மத்தவங்களும் கேட்கறாங்களா? மத்தவங்களும் கேக்குறாங்க சார். மத்தவங்களும் கலந்துக்கறாங்க இந்த கேக்குறதுக்கு. இந்த ரேடியோ கேக்குறதுனால என்ன கேட்டுட்டு என்ன சொல்றாங்க? இந்த ரேடியோல இருக்கிற நிகழ்ச்சிகளை கேட்டுட்டு இந்த கணக்கு இதுகள் பத்தி தானே சார் சொல்றாங்க. அதனால கொஞ்சம் நல்லா இருக்குது, டெய்லி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப சந்தோஷம். நீங்க இப்ப ஒவ்வொரு கிராமத்துல இருந்தும் நாங்க இப்ப மனதின் குரல் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி பண்ணிட்டு இருக்கோம். அதாவது இந்த வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியில இத பண்ணுங்க, இது மாதிரி ஒரு விஷயம் இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்றது. எனக்கு ரேடியோ கொடுங்க, எங்க நிகழ்ச்சிகளை நீங்க திரும்ப போடுங்க, இல்ல எங்களுக்கு நிறைய சந்தர்ப்பங்கள் கொடுங்க, இல்ல இந்த இதுல இல்லாத லிஸ்ட்ல இல்லாதவங்களையும் நீங்க போட்டுங்க. பல பேர் பல வித கருத்துக்கள் தங்களுடைய மனதில் இருக்கிறத சொல்றாங்க. அது மாதிரி உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டா உங்க மனதுல இது சம்பந்தமா நீங்க சொல்ல விரும்பும் ஒரு குரல் என்னன்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? எங்களுக்கு ரேடியோ கேக்குறது ரொம்ப சந்தோஷமா தான் சார் இருக்கு. நாங்க என்ன செய்யணும்னு நீங்க நினைக்கிறீங்க? என்ன செய்யணும்னா நீங்க இந்த மாதிரி நீ சொன்னாப்புல அடிக்கொருக்கா நீங்க ப்ரோக்ராம் பண்றது எங்களுக்கு ரொம்ப இதா இருக்கு. மிக்க நன்றிங்கம்மா, மிக்க நன்றி. வணக்கம். நேயர்கள் இதுவரை கேட்டது மனதின் குரல். இன்றைய மனதின் குரல் பகுதியில் பங்கேற்றவர் ஷியாமளவாணி 90.4 சமுதாய வானொலியில் கணித வினாடி வினா, நாடக கணிதம், கணித கலந்துரையாடல், கற்றலும் கற்பித்தலும், களப்பணியில் கணிதம், தொலைபேசி வழி நேரடி கணித கலந்துரையாடல், இது போன்ற பல பகுதிகள் வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறலாம். நிகழ்ச்சியை நன்றாக கேளுங்கள். ஒளிபரப்பான நிகழ்ச்சிகள் குறித்து மாதந்தோறும் கேள்விகள் கேட்கப்பட்டு சரியான பதில் கூறுபவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படும். வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியின் பதிவிற்காக எங்களின் வானொலி நிலையத்திற்கு நீங்கள் வந்திருந்த போதும், நாங்கள் உங்களை தேடி வந்து உங்களிடத்தில் ஒளிப்பதிவு செய்த போதும் உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களையும், இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பகுதிகள் குறித்தும், நீங்கள் எதிர்பார்க்கும் மாற்றம் குறித்தும், நிகழ்ச்சியினை கேட்டதனால் நீங்கள் கண்ட உண்மையான பலன் குறித்தும் உங்கள் கருத்துக்களை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டிய தொலைபேசி எண் 96 77 71 67 30. இனி நீங்கள் கேட்க இருப்பது களப்பணி மக்களோடு கணிதம். இதில் பங்கேற்பவர்கள் மதுரை மாவட்டம் நெடுமதுரை கிராம மக்கள். இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கக்கூடிய மக்களின் இப்போது அறிமுகம். என் பேர் லட்சுமி, நெடுமர கம்மாயில் வேலை ஆக்குறோம், 7 படிச்சிருக்கோம். என் பேர் விமலாதேவி, 10th படிச்சிருக்கேன். என் பேர் பஞ்சு, நெடுமர கம்மாயில் வேலை ஆக்குறோம், 8ஆம் கிளாஸ் படிச்சிருக்கோம். என் பேர் பஞ்சு, நான் படிக்கலை. என் பேர் கூத்தாயி, படிக்கலை. என் பேர் பஞ்சு, நான் 8 படிச்சிருக்கேன். என் பேர் முரீஸ்வரி, நான் படிக்கலை. என் பேர் பஞ்சு, நான் படிக்கலை. என் பேர் இந்திரா, நாங்கள் படிக்கலை. என் பேர் மாணிக்கவலி, நாங்கள் படிக்கலை. ஒரு கோவில் திருவிழாவில் காலையில் 2274 பேர் காலை உணவு சாப்பிட்றாங்க.
மதியம் 3015 பேர் அன்னதானம் சாப்பிட்றாங்க. மொத்தமாக காலை மதியம் ரெண்டையும் சேர்த்து எத்தனை பேர் சாப்பிட்டாங்க? காலை மதியம் சேர்த்து 5289 பேர். சரியா சொன்னீங்க. ஒரு பெரிய திரையரங்கத்தில் பகல் காட்சிக்கு 2625 பேர் வராங்க, இரவு காட்சிக்கு 3768 பேர் வராங்க. மொத்தமாக இந்த 2 காட்சிகளுக்கும் சேர்த்து வந்தவங்க எண்ணிக்கை எத்தனை? 2 காட்சியும் சேர்த்து மொத்தம் 6393. சரியா சொன்னீங்க. ஒரு மாந்தோட்டத்தில் பழங்கள் பறிச்சதில் 1243 மல்கோவா மாம்பழமும் 2132 செந்தூரா மாம்பழமும் 2644 காசாலட்டு மாம்பழமும் கிடைக்குது. மொத்தமாக பறிக்கப்பட்ட பழங்களின் எண்ணிக்கை எத்தனை? மொத்த பழங்கள் எண்ணிக்கை 6019. சரியா சொன்னீங்க. 2 எண்களுடைய கூட்டுத்தொகை 876. இதில் ஒரு எண் 623. இன்னொரு எண் என்ன? இன்னொரு எண் 253. சரியா சொன்னீங்க. ஒரு தொழிற்சாலையில் குளிர்கலன் ஒன்றும் வெப்பமூட்டும் கருவி ஒன்றும் சேர்த்து மொத்தம் 8965 ரூபாய்க்கு வாங்குறாங்க. இதில் அந்த குளிர்கலனுடைய விலை 4650 ரூபான்னா வெப்பமூட்டும் கருவியினுடைய விலை என்ன? வெப்பமூட்டும் கருவியின் விலை 4315 ரூபாய். சரியா சொன்னீங்க. ஒரு கிராமத்தில் மக்கள் தொகை 8625 பேர். இவங்களில் 4314 பேர் படித்தவங்க அப்படின்னா படிக்காதவங்களுடைய எண்ணிக்கை எத்தனை? படிக்காதவங்க 4311 பேர். சரியா சொன்னீங்க. ஒரு பெரிய வாகன நிறுத்தத்தில் மொத்தம் 2448 வாகனங்கள் நிற்குது. இதில் 1236 கார். மீதம் இருக்கக்கூடிய வாகனங்களின் எண்ணிக்கை எத்தனை? மீதம் இருக்க வாகனங்களின் எண்ணிக்கை 1212. சரியா சொன்னீங்க. ஒரு பெரிய கார் தயாரிக்கும் நிறுவனத்தில் மொத்தம் 2680 கார்கள் தயார் செய்யப்பட்டது. இதில் 1570 சொகுசு கார்கள் எனில் மீதம் இருக்கக்கூடிய மற்ற கார்களின் எண்ணிக்கை எத்தனை? மீதம் இருக்கக்கூடிய கார்களின் எண்ணிக்கை 1110. சரியா சொன்னீங்க. 2 எண்களுடைய கூட்டுத்தொகை 3527னா அதில் ஒரு எண் 2685. மற்ற எண் எத்தனை? இன்னொரு எண் 842. சரியா சொன்னீங்க. இவ்வளோ நேரமும் கேட்ட கேள்விகள் இருந்து நீங்கள் என்னென்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? 2 எண்களுடைய கூட்டுத்தொகை சொன்னாங்க, அதில் ஒரு எண் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, வேற என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? மற்றபடி 4 இலக்க எண்களில் கூட்டல் கழித்தல் எல்லாம் வச்சு தெரிஞ்சுக்கிட்டோம். லாப நஷ்டம் கண்டுபிடிக்க தெரிஞ்சுக்கிட்டோம். நம்பர் கணக்கான சம்மந்தம்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். சின்ன சின்ன கூட்டல் கழித்தல் கணக்குகள்லாம் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். சம்பள கணக்குகள் தெரிஞ்சுக்கிட்டோம். சின்ன சின்ன பெருக்கல் கணக்குகள்லாம் போட்டோம். சரிம்மா. இதுவரையும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று கேள்விகளுக்கு பதில் சொன்ன எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் மற்றும் நன்றிகள். இதுவரை நீங்கள் கேட்டது களப்பணி மக்களோடு கணிதம். இதில் பங்கேற்றவர்கள் மதுரை மாவட்டம் நெடுமதுரை கிராம மக்கள். வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியினை 90.4 ஷியாமளவாணி அலைவரிசையிலும் www.shyamalavanni.in என்ற இணையதள முகவரியிலும் நேயர்கள் கேட்டு பயன்பெறலாம். வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சிகளை www.i-radiolive.com என்ற இணையதளத்தில் நேர்கள் நிகழ்ச்சிகளை எப்போது வேண்டுமானாலும் பதிவிறக்கம் செய்து கேட்டு பயன்பெறலாம். ஷியாமளவாணி 90.4 சமுதாய வானொலியில் இதுவரை நீங்கள் கேட்டது வானொலி மூலம் கணிதம் கற்போம். இந்நிகழ்ச்சிக்கு ஊக்கம் மற்றும் ஆதரவு வழங்கியோர் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தொடர்பு குழுமம், புதுடெல்லி.